அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். மருமகளுடைய சூழ்ச்சியால் கலங்கி போயிருக்காரு டாக்டர் ராமதாஸ். பாமக கட்சி உடஞ்சிருச்சு, அப்பா மகன் சண்டையினால அம்பேல அடித்து கட்சி அப்படின்னு சொல்லி பாமகவுடைய தொண்டர்கள்லாம் கலங்கி நிற்கிறாங்க. இந்த நிலைமையில் திமுக பக்கம் அப்பா இழுக்கிறாரு, பாஜக பக்கம் மகன் இழுக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு? ஆட்சி அதிகாரத்துக்கா அல்லது ஸ்வீட் பாக்ஸுக்கா? இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் இன்றைக்கி மிக வேகமாக உலா வருது. இன்றைய தேதியில் எந்த தொலைக்காட்சியை எடுத்தாலும், எந்த யூடியூப்பை எடுத்தாலும், எந்த வலைதளத்தை எடுத்தாலும், எந்த ஃபேஸ்புக் எடுத்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செய்தியாகவே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அந்த அளவுக்கு இந்த செய்தி பரபரப்பாக பேசுகிறதுக்கு ராமதாஸ் அவர்கள் செய்த காரியம் என்ன நடக்கப் போகுது அரசியலில் அப்படிங்கிற விரிவான செய்திகளை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. கவனமாக கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரசியலாயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதாக எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல், உள்நோக்கமும் இல்லாமல், உள்ளது உள்ளபடி அப்படியே கொண்டு உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு சேர்க்கக்கூடிய நம்ம அரசியலாயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சமீபத்தில் சித்திரை நிலவு திருவிழா சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்தினாங்க. அதில் லட்சக்கணக்கான மக்கள் கூடினாங்க. அந்த மக்கள்லாம் வன்னியகுல மக்கள். அந்த கூட்டத்தை பார்த்துட்டு சில அரசியல் கட்சிகள்லாம் அதிர்ந்து போனாங்க. அடே அப்பா, இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பலமான கட்சி தான் அப்படிங்கிற முடிவெடுத்த அடுத்த 2 நாளில் இன்றைய தினம் 16ஆம் தேதி, அதாவது மே 16 அன்றைக்கு திண்டிவனம் தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்கும்னு சொல்லி அதோடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அறிவிக்கிறாரு. 91 நிர்வாக ரீதியாக இந்த தமிழ்நாட்டை 91 மாவட்டமாக அவங்க பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு மாவட்டத்தை 2ஆக பிரிப்பாங்க, 3ஆக பிரிப்பாங்க, 4ஆக பிரிப்பாங்க. அந்த அடிப்படையில் 91 மாவட்ட செயலாளருக்கு அழைப்பு விடுத்திருந்தார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் கூப்பிட்டுருந்தார். ஏற்கனவே முன்னாள் தலைவராக இருந்த ஜி.கே. மணி போன்ற முக்கிய நிர்வாகி எல்லாரையும் கூப்பிட்டு மிக களை கட்டி இன்றைக்கி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்க போது எதிர்பார்த்த நிலையில் புஷ்ஷுன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் பரபரப்பாக எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அது என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறப்ப 10 மணிக்கு கூட்டம் ஆரம்பம்னு சொல்லி தைலாபுரத்தில் தடபடலான ஏற்பாடு, சாப்பாடெலாம் மிக பிரம்மாண்டமாக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு புள்ள கூட வரலை. 10:15 ஆச்சு யாரும் வரல, 10:30 ஆச்சு யாரும் வரல, 10:50 ஆச்சு யாரும் வரல, 11 மணி ஆச்சு யாரும் வரல. அப்செட் ஆகிட்டார் டாக்டர் ராமதாஸ். என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சு, என் வார்த்தைக்கு மரியாதை இல்லையா அப்படின்னு அவர் பார்க்குறப்ப கூட்டத்தை அப்படியே ஒத்தி வச்சிடலாமான்னு முடிவு எடுக்கிறாங்க. இல்லை, கூட்டம்னு கூட்டிட்டோம், ஒத்தி வச்சோம்னா அசிங்காக போயிடும், கொஞ்சம் நேரத்தை கடத்தோம்னு சொல்லி சில 1 மணிக்கு மேலேயும் நேரத்தை கடத்தி பார்க்குறாங்க. சில 8-9 பேர், 10க்குள்ளே தான் சில மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க. கிட்டத்தட்ட 80 நபர்கள் வரலைங்கிற ஒரு தகவல் மிகப்பெரிய அதிர்ச்சியை டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு கொடுத்துருக்கு. இன்னொரு பக்கம் ஏற்கனவே இருந்த பழைய மாவட்ட செயலாளர் ஒரு சிலர், அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு நெருக்கமான ஆளுங்க 1-2 பேர் வந்திருக்கிறாங்க. பார்த்துருக்கிறார், நம்ம இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா யாருமே வரலையே, என்ன பண்ணுறதுங்கிறப்ப இதை வெளியே சொல்லவும் வைக்கும். ஏன்னா ப்ரெஸ் எக்கச்சக்கமான ப்ரெஸ் என்ன நடக்குது, உள்ள பெரிய காரசாரமாக நடக்கும் அப்படி இப்படின்னு எதிர்பார்க்குறப்ப யாருமே வரலையாப்பா, என்னப்பா யாரும் இல்லாத கடையில் யாருக்கையா டீ ஆத்துறாங்கிற மாதிரி செய்தி போச்சுன்னு அசிங்கப்பட்டு நிலையில் அப்செட்டாக இருந்த ராமதாஸ் அவர்கள் இதை வெளிக்காட்டாமல் பத்திரிகையாளருக்கு செய்தி சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஏன் இந்த நிலைமைங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போனால் நல்லாயிருக்கும். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சமீபமாக ஏற்கனவே நம்ம காணொலியோடு சொல்லியிருக்கிறோம். அந்த கட்சியுடைய ஒரு கூட்டத்தில், பாண்டிச்சேரியில் இருந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸை அந்த கட்சி தலைவர் பதவியிலேருந்து நீக்கிட்டு நான் தான் இனிமேல் அந்த கட்சிக்கு தலைவர், அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவர்னு அறிவிக்கிறாரு. அப்படி அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகளுடைய மகன் பேரனை இளைஞரணியுடைய தலைவராக நியமனம் பண்ணுறாரு. ஏற்கனவே இளைஞரணி தலைவராக இருந்த ஜி.கே. மணியுடைய மகனுடைய பதவியை பிடிங்கி தான் தன்னுடைய பேரனுக்கு கொடுக்குறாரு. இப்படி ஒரு பெரிய குழப்பமான நிலைமை வர்றப்ப அந்த மேடையிலேயே அவர் பகிரங்கமாக அறிவிக்கிறாரு, நான் தான் இந்த கட்சிக்கு தலைவர், நான் சொல்கிறது தான் சட்டம், இஷ்டம் இருந்தால் இரு, இல்லைன்னா போ,
போ வெளியே போ அப்படின்னு பகிரங்கமாக வந்து அந்த மேடையில் அறிவித்தார். அது கொஞ்சம் அரசியல் நாகரிகம் இல்லாமல் கூட பலருக்கும் முகம் சுளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் சீட்டுக்கு பக்கத்திலே வந்து அவருடைய மகன் அன்புமணி உட்காந்துட்டு சொன்னார், செய்யுங்க உங்கள் இஷ்டப்படி எதோ ஒன்றாலும் செய்யுங்க, நான் என்ன சொல்கிறேன், கட்சியில் வந்து உழைக்கிறவன் அனுபவம் உள்ளவனுக்கு பொறுப்பு கொடுங்கங்கிறேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா, தேருமா, என்னை சந்திக்கிறவங்க நீங்கள் பனையூருக்கு வாங்க, ஏன் நம்பர் சொல்கிறேன் கேட்டுங்கன்னு அவர் ஒரு தனியாக ஒரு நம்பரை கொடுக்குறாரு. இது கடந்த கூட்டத்தில் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். அப்போவே சரி பாட்டாளி மக்கள் கட்சி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் பேசினப்ப ஜிகே மணி போன்றவங்க சிலர் முயற்சி பண்ணி என்ன பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லி மறுபடியும் 2 பேரையும் அப்பா மகனை சந்திக்க வச்சாங்க. அவர் சந்திக்க போன அந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலது பக்கம் உட்காந்துருக்காரு. அவர் பக்கம் திரும்பாமல் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இப்படி திரும்பிட்டு பேசுனதை நம்ம பார்த்தோம். அப்போ மகனை முகம் கொண்டு வரவேற்கலை, மகனுடைய நடவடிக்கை அப்பாவுக்கு பிடிக்கல. அப்போ இதை வந்து பெரும்பாலான ஒரு அரசியல் நோக்கர்கள் சொன்னாங்க, ஆகா பாட்டாளி மக்கள் கட்சி முடிஞ்சிருச்சு 2ஆக போகுதுன்னாங்க. இன்னும் ஒரு சிலர் சொன்னாங்க, அவங்க சொன்னது நம்ம சொல்லலை, இதெல்லாம் என்ன சண்டைங்க, பாஜகவுக்கு தான் கூட்டணி போகணுன்னு மகன் சொல்கிறாரு. காரணம் ஹரியானா மருத்துவக் கல்லூரிக்கு இவர் அனுமதி கொடுத்ததில் உள்ள வழக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் மேலே இருக்குது. பாஜக கூட்டணிக்கு போகலைன்னா பாஜக அந்த வழக்கை தூசி தட்டி எழுப்பி அவருக்கு தொந்தரவு கொடுக்குங்கிறதுனால தான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாஜக பக்கம் போகணுங்கிறாரு. ஆனால் இவர் டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, எப்போ அவருக்கு பக்கம் போனால் நம்மளுக்கு எந்த ஒரு அரசியல் அங்கீகாரமும் இல்லாமல் போயிடும் போல இருக்குது, நம்ம ஏற்கனவே தனித்து நிற்கிறப்பவே வந்து 4 எம்எல்ஏக்களை கொண்டிருந்தோம், இப்போ இவ்வளோ கூட்டணி சேர்ந்து 5 பேரோடு வர முடியலையே, இது என்னப்பா இது அரசியல்னு சொல்லி நம்ம வந்து திமுக பக்கம் போகணுங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து டாக்டர் ராமதாஸ் எடுக்கிறாரு. இந்த நிலையில் தான் அவளுக்குள்ளே போட்டி வருது அப்படின்னு ஒரு சிலரும், இன்னும் ஒரு சிலர் அந்த போட்டிலாம் இல்லைங்க, வர்ற ஸ்வீட் பாக்ஸு எத்தனை வரும், எப்படி பிரிக்கிறது, அந்த எல்லா ஸ்வீட்டையும் அன்புமணி எடுத்துகிட்டு போயிடுவாரா அப்படின்ட்டு ராமதாஸ் வந்து கவலைப்படுறாரு. காரணம் இவர் தலைவராக இருந்து அந்த ஸ்வீட் பாக்ஸ்லாம் அவருக்கு வந்தால் அதை வாங்கி மகனுக்கும் கொடுப்பாரு, மகளுக்கும் கொடுப்பாரு, பேரம்பேத்திக்கும் கொடுப்பாரு, தானும் வச்சுக்கிடுவார். அப்படி அவர் குடும்பத்துக்குள்ளே எல்லாரும் பிரித்து கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறாருங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இது ஒருவேளை நியாயம் தானேங்க, எல்லாரும் ஸ்வீட்டை பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஆக எப்படியா இருந்தாலும் இது மக்களுடைய பொதுநலனோ கட்சியுடைய பொதுநலனோ அல்ல வன்னியர் சங்கத்துடைய பொதுநலனோ கிடையாதுங்க, இவங்க எல்லாமே இவங்க குடும்ப நலத்துக்காக தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த வன்னியர் சங்கத்துடைய முன்னாள் தலைவர்கள் ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக இயக்கம் நடத்தக்கூடியவங்களாம் கடுமையாக பல மாதிரி தாக்கி பேசிகிட்டு இருக்காங்க. இதனுடைய விளைவாக தான் என்ன பண்ணுச்சு, சமீபத்தில் வந்து நம்ம ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டணும்னு சொல்லி 12 வருடங்கள் கழிச்சு அந்த சித்திரை முழுநிலவு மாநாடு நடத்தினாங்க. மிக பிரம்மாண்டமான கூட்டம். அந்த கூட்டத்தை வந்து ஏற்பாடு செய்து நடத்தினது ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எல்லாரும், ஜிகே மணி அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அந்த கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தினாங்க. மக்களும் என்ன பண்ணாங்க, நம்ம சமுதாயத்துக்கான ஒரு மாநாடு, இதில் நம்ம போய் நம்மளுடைய ஒற்றுமையை காட்டணுங்கிற அந்த உணர்வோடு வந்தாங்க. அதனால் அந்த மாநாட்டில் கூடின கூட்டம் வந்து எந்த கோஷ்டியை சேர்ந்ததுன்னு சொல்ல முடியாது, பொதுவாக உள்ள வன்னிய மக்கள் வந்த கூட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாநாடு சிறப்பாக நடந்ததோட இவங்க அப்பா அம்மைய சண்டை இல்லாமல் ஒரு ஒற்றுமையான முறையில் ஏதாச்சும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ஒரு தேர்தல் கூட்டணிக்கு போயிருந்தால் இவங்க யார்கிட்ட எத்தனை சீட்டு கேட்குறாங்களோ அத்தனை சீட்டு கிடச்சிருக்கோம், அத்தனை சீட்டும் கிடச்சிருக்கோம். அதை உடைக்கிற மாதிரி இப்போ திருப்பி என்ன பண்ணிட்டாரு டாக்டர் ராமதாஸ் வந்து அந்த கூட்டத்தில் ஒரு பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒவ்வொருத்தனும் 4-5 செல்ஃபோன் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நம்பர் வச்சுக்கிட்டு வேணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, ரியல் எஸ்டேட் பண்ணுறா, கட்சியை யாரும் கவனிக்கிறது இல்லை, இதெல்லாம் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், அதனால் இதெல்லாம் நீ வந்து திருத்திக்க, இல்லாட்டி உன்னை ஓரங்கட்டிடுவேன் அப்படின்னு யாரை மிரட்டுறாரு, தன் மகனை மிரட்டுறாரா அல்லது வேறு மாவட்ட செயலாளர் மிரட்டுறாரா? நீங்கள் வந்து பொறுப்புகளை வச்சுக்கிட்டு இப்படி இருந்தீங்கன்னா உங்களை விட மாட்டேன், நான் தான் இந்த கட்சிக்கு தலைவர், உங்களெல்லாம் நான் விட்டுட்டு புதுசாக ஒருத்தனை கொண்டாந்து வச்சிருவேன் பொறுப்புலன்னு சொல்லி ஒரு மிரட்டி அந்த கூட்டத்தில் பேசி முடிச்சாரு. உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவங்களாம் நினச்சிட்டாங்க, ஆகா இன்னும் அப்பா மகன் சண்டை ஓயலையா, அப்போ தொடர்தாண்டு இருக்கிறப்ப தான் இன்றைய தினம் 16ஆம் தேதி அன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம்னு சொல்லி அவர் அறிவிக்கிறார். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்களுடைய பேச்சை அப்படி அங்கீகரிக்கிற மாதிரி இருந்தால் என்ன இருக்கணும், இந்த கூட்டத்துக்கு வந்து அவர் கூப்பிட்ட அந்த மாவட்ட செயலாளர் எல்லாமே ஓடியாந்துருக்கணுமா இல்லையா? ஒரு பிள்ளையும் வரல. 91 மாவட்ட செயலாளர்களில் 9 பேர் அப்படின்னு சிலரும் 10 பேர் வந்திருக்கான்னு சிலரும் சொல்கிறப்ப
அரங்கே காலியாக இருக்குது, சமைச்ச உணவுலாம் யார் யார் சாப்பிட்றது, அது கூட ஊரில் அள்ளி விட்டுறலாம், ஆனால் அந்த பிரஸுக்காரங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியலன்னு விழுபுதுங்கி நின்றுருக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள். இந்த பிரஸுக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதாவது என்ன சொல்லுவாங்க கண்டென்ட், இது செய்தி இந்த யூடியூப் சேனல்களுக்கு சொல்லவே வேணாம், வாயில் வந்தபடி அவங்கவுங்க ஒரு தலைப்பு வச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரெண்டிங்கில் இருக்கிற செய்தி. ஆனால் என்ன உண்மைன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது இந்த கூட்டத்துக்கு வராதவங்கெல்லாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, ஜமாளிக்கிறார் பாருங்கள் டாக்டர் ராமதாஸ். 91 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களாம், இன்றைக்கி எனக்கு வயிற்று வலிக்குது, எனக்கு கண் வலிக்குது, எனக்கு நெஞ்சு வலிக்குது, ஜுரம் அடிக்குது, நான் மாநாட்டுக்கு வந்த களைப்பில் இருக்கிறேன், எங்கள் வீட்டில் கல்யாணம், எங்கள் பாட்டிக்கு காது குத்து, என் பேரனுக்கு வந்து தலைமுடி எடுக்கிறோம், இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டாங்கங்கிற மாதிரி இவ்வளோ விரிவாக சொல்லலை, என்கிட்ட எல்லோரும் ஃபோன் பண்ணி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறார். சரி பேசிட்டாங்களா, அப்புறம் எங்கள் கூட்டத்தை கூட்டினீங்கன்னு கேட்பாங்கல்ல. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை என் பையன்லாம் வருவாருன்னு சொன்னார் ஆனால் அவரும் வரலையே, என்னங்க காரணம், உங்களுடைய செயல் தலைவர் உங்கள் மகனும் வரலையேங்கிறப்ப பதில் சொல்ல முடியாமல் அவர் என்ன சொல்கிறாரு, ராமதாஸுக்கு வயசு 87 பலம் குறையலைங்க, இது வந்து ஸ்ட்ராங்கான ஆளுனா என் கையை பிடிச்சி பார்க்க சொல்லுங்கள், யாராவது அசைக்க முடியுமான்னு பார்க்க சொல்லுங்கள், அவ்வளோ பலமாக இருக்கேன், இந்த கட்சிக்கு நான் தான் நிறுவனர். இப்போவும் அவரோட பாயிண்டை விட்டு நகரவே இல்லை, நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர், நான் வைக்கிற மாதிரி தான் கூட்டணி வைப்பேன், 50 சீட்டுகளில் வந்து நாங்கள் வந்து வென்று காட்டுவோங்கிறாரு. நிருபர்கள் சும்மா விடாமல் 50 சீட்டு தனித்து நின்றாங்க கூட்டணியா, தனித்து நின்றாலே நாங்கள் 40 இடத்துல வந்துடுவோம், கூட்டணியில் நின்றால் 50 இடத்த நாங்கள் வந்து வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மிக ஸ்ட்ராங்காக பலமாக பேசுகிறாரு. எங்கய்யா யாருமே வரலையே என்ன, அது வந்து எல்லோரும் எங்கிட்ட ஃபோனில் சொல்லிட்டாங்கங்கிறாரு. இப்படி ஜமாளித்து பேசக்கூடிய டாக்டர் ராமதாஸை பார்க்குறப்ப பரிதாபமாக அந்த தன்னுடைய வீட்டில் இருந்துக்கிட்டே அந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களும் என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஒரு வகையாக சிரிச்சுக்கிட்ட கண்டிப்பாக சாயம் வெளுத்து போச்சு அப்படின்னு அவங்க ஆனந்தப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆக சௌமியா அன்புமணி ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்ப, தன்னுடைய மருமகளுக்கு வந்து அதிகாரத்தை பூரா மயம் கொடுக்க பார்க்குறாரு, தனக்கு மரியாதை இல்லை, தன்னுடைய மகள்களுக்கும் பேரன்களுக்கும் வந்து இந்த கட்சியில் வந்து மரியாதை கொடுக்காமல் இருக்காருங்கிற மாதிரி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து சௌமியா அன்புமணி மேலே எப்போவுமே ஒரு காண்டா இருக்கிறாரு. அதனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து சொல்லி கொடுத்து மிக கடுமையான முறையில் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு போட்டியை ஏற்படுத்திக்கிட்டே வர்றாங்க. அதனுடைய உச்சக்கட்டமான ஒரு நிலைமை தான் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கருத்து சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்லக்கூடியதாங்க பெரிய ஆச்சரியமாக இருக்கும். எப்போவுமே டாக்டர் ராமதாஸ் கூடவே இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர் ஜி.கே. மணி அவர் என்ன பண்ணியிருக்காரா, மனசுக்குள்ளே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு, என்னையா ஓரங்கட்ட பார்க்குறீங்க அப்பாவும் மகனும், உங்களை ஒரு வழி பண்ணிவிடுத்தாயா நான் அந்த கட்சியை விட்டு போவேன்னு சொல்லி உள்குத்து வேலை நிறையா பண்ணுறதா சொல்கிறாங்க. காரணம் வந்து ஏற்கனவே ஜி.கே. மணி அவர்கள் தலைவராக இருக்கிறப்ப அவருடைய தலைவர் பதவியை காலி பண்ணி அங்கேருந்து அதை பிடிஞ்சி தான் அன்புமணி ராமதாஸுக்கு கொடுத்தாரு இந்த ராமதாஸ். இப்போ என்ன பண்ணிட்டாரு, அவர் கொடுத்த பதவியை பிடிச்சி தனக்கு தானே வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் ஜி.கே. மணியுடைய தலைவர் பதவியை பிடுங்கிறதுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி ஜி.கே. மணியுடைய மகனுக்கு வந்து இளைஞரணியுடைய தலைவர் பதவியை கொடுத்த ராமதாஸ் என்ன பண்ணிட்டாரு, அதையும் பிடிங்கி தன்னுடைய பேரனுக்கு கொடுத்தவொன்னே தான் அவர் காண்டாக்டாரான் ஜி.கே. மணி. ஐயா அப்பா மகன் மருமக பேரன் மகள்னு சொல்லி உங்கள் குடும்பத்துக்குள்ளே எல்லாம் வச்சுக்கிருவீங்க, கட்சிக்கு உழைக்கிறதும் களத்துக்கு போகிறதும் நாங்கள், எங்களுக்கு ஒன்றும் இல்லையா, உங்களை ஒரு வழி பண்ணிட்டு தாயா நான் போவேங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர் ஒரு கோஷ்டியை தயார் பண்ணிக்கிட்டு இது வெளிக்காட்டாமல் ராமதாஸ் அவர்களுக்கு எப்படி சாவி கொடுக்கணுமோ இப்படி சாவி கொடுத்துக்கிட்டு அதே கீரை அங்கே எப்படி போடணுமோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டு பெரிய குழப்பத்தை உண்டாக்கி விடுறதே இவர் தான். அது மட்டும் இல்லாமல் சமீபமாக நடந்த கூட்டங்களில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து மிக உயர்வாக தூக்கி பேசியிருக்காரு ஜி.கே. மணி. பல கட்டங்களில் பேசுகிறப்ப மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பாராட்டி பேசுகிறதுலேருந்து திமுகவுடைய கண் பார்வை தன் மேலே படணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் திமுக பக்கமும் போகிறதுக்கு ஜி.கே. மணி தயாராகிட்டாருங்கிற மாதிரி இந்த ஒரு செய்திகளும் வருது. ஆக பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாக இருந்தது இப்போ 4-5 உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இவர்களுக்குள்ள ஜாதகம் என்னென்னா எதுவுமே இல்லை, பாதகம் நிறையா இருக்குது. என்ன பாதகம் நிறையா இருக்குது, நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி பலம் இழந்துருச்சுங்கிற ஒரு தெளிவான முடிவை எல்லா அரசியல் கட்சிகளும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பாஜகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், தாவேகாவாக இருக்கட்டும்,
அல்லது நாம் தமிழராக இருக்கட்டும், யாருமே இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை கண்டு மிரண்டு பெரிய ஓட்டு வங்கி இருக்குது அப்படி நம்பிக்கிட்டு இருந்தவங்க அங்கே ஒன்றும் இல்லைங்க, முடிஞ்சு போச்சு, மாம்பழம் அழுகி போச்சுங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது அரசியல் பலகீனம். இன்னொன்று வந்து 4 பேரும் 4 கோஷ்டியாக இருக்கிறப்ப இனி என்னதான் ஒட்ட வச்சாலும் இது வந்து ஒழுங்காக களத்தில் இருக்க மாட்டாங்கங்கிற ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லி அந்த கட்சிக்காரங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அந்த வன்னியர் அந்த மக்கள் என்னன்னு சொல்கிறாங்க, இந்த வன்னியகுல மக்களுக்காகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் வன்னியகுல மக்களுக்கு எந்த நன்மையுமே நடக்கலை. ஆரம்பித்த கல்லூரியை கூட அவர் சொந்த பேரில் வச்சுக்கிட்டு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு நடத்துகிறாரு. மக்களுக்கும் புண்ணியம் இல்லை, சமுதாயத்துக்கும் புண்ணியம் இல்லை. அவர் குடும்பத்தை மட்டும் காப்பாற்ற நினைக்கிறாரு, அதுலேயும் அவருக்கு தேவையானவரை மட்டும் காப்பாற்ற நினைக்கிறான்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் மேலே குற்றம் சுமத்துறாங்க. இவ்வளோ பெரிய குழப்பத்தை உண்டாக்கி கட்சியை காணாமல் ஆக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குனதுனால இந்த பாட்டாளி மக்கள் கட்சி 2026 தேர்தல் களத்தையே சந்திக்குமா, சந்தித்தா அது என்ன ஆகுங்கிற கேள்வியை பலரும் பலதரப்பட்ட கருத்தாக சொல்லி வரக்கூடிய சூழலில் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்குங்கிறத நம்ம அரசியலாயிரம் கமெண்ட்மெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர இதுவரை நம்ம அரசியலாயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். விரும்பியதை பார்க்கலாம். என்று முனைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.